அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அது எப்படி பணம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியலையா? எப்படி நம்ம டெய்லி 500 ரூபா சம்பாதிக்கிறது ஈஸியா? எல்லாமே இதுல இருக்கு. வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னா, ஒரு உதாரணமா ஒரு நிறுவனத்துல 100 கோடி ரூபா பணம் தேவைப்படுகிறது அந்த நிறுவனத்தோட வளர்ச்சிக்கு. ஆனா அவங்ககிட்ட இல்லை. அவங்க பேங்க்ல போய் கடன் வாங்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக பொதுமக்களிடம் அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா வாங்குவாங்க. அது எப்படின்னா, ஷேர்ஸ். அந்த கம்பெனியில் ஒரு ஷேர்ஸை ரெடி பண்ணி, இப்போ 100 லட்சம் ஷேர்ஸ் அவங்க வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு பொதுமக்களும் ஒவ்வொரு ஷேர்ஸ் நம்மளோட இருக்கிற ஃபினான்சியல் ஏற்ற நம்ம ஒரு ஷேர்ஸ் வாங்குவோம். அப்படி நம்ம வாங்கும்போது வாங்கி நம்ம அதை ஹோல்டு பண்ணி வைக்குமோ, நம்ம அந்த நிறுவனம் குரோ ஆகும்போது அந்த ஷேர்ஸோட குரோத்தும் இருக்கும். அதுலேருந்து நம்ம ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். இதுதான் ஒரு சிம்பிள் கான்செப்ட் ஷேர்ஸ். இதில் நம்ம மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது, ஷேர்ஸை நம்ம எப்படி வாங்குறது, அதுதான் மெயின். சும்மா போய் நம்ம கம்பெனியில் போய் டைரெக்டாக வாங்க முடியாது. அது வாங்குறதுக்கு என்னெல்லாம் தேவை, அதை எந்த நிறுவனத்திலிருந்து வாங்கணும், அதெல்லாம் பற்றி நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் 2 முக்கியமான பங்கு சந்தைகள் இருக்குது. ஒன்று NSE, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இன்னொன்று பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், BSE. இந்த மோஸ்ட்டாக நம்ம எல்லாரும் ட்ரேட் பண்ணுறது NSEல தான் ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ டிமேட் அக்கௌண்ட்னா என்னென்னு பார்த்துப்போம். இப்போது பழைய காலத்துலலாம் ஷேர்ஸை வந்து ஒரு பேப்பரில் தான் வாங்குவாங்க. டிக் பண்ணி எழுதி சைன் வச்சு வாங்குவாங்க. ஆனால் இப்போது எல்லாமே டிஜிட்டல் ஆகிடுச்சு. அதுதான் நம்ம வந்து டிமேட் அக்கௌண்ட்னு சொல்கிறோம். வங்கி கணக்கு போல தான் இதுவும். ஆனால் இதில் வந்து பணத்தை சேமிக்க வைக்க முடியாது. நம்ம வாங்குற ஷேர்ஸ் எல்லாம் அதில் ஹோல்டு பண்ணி வைக்கலாம். ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை நாம் வைத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஏனென்றால் அதில் தான் நம்ம ஷேர்ஸை வாங்க முடியும். ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்னென்னா, ஷேர்ஸை வாங்குறதுக்கு டிமேட் அக்கௌண்ட் எப்படியோ அதுபோல் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் தான் அதை வந்து ஹோல்டிங் பண்ணி வைக்க முடியும். அதை நமக்கு ஹோல்டிங் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபியூச்சரில் நம்ம அதை செல் பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் போடுவோம், டிமேட் அக்கௌண்ட்டில் ஷேர்ஸ் போடுவோம், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வாங்கின ஷேர்ஸை ஹோல்டு பண்ணுவோம். ஷேர்ஸ் விலை எப்படி அது ஏறுது இறங்குது, அதை பற்றி முக்கியமாக நிறைய பேருக்கு தெரியாது. சிம்பிள் லாஜிக். ஒரு ஷேர்ஸை ஒரே கம்பெனியை, உதாரணமாக ஒரு கனரா பேங்க் எடுத்துக்கலாம். ஒரே கம்பெனியில் ஒரு 2 கோடி பேர் ஒரே நாளில் வாங்கிட்டாங்கன்னா அந்த ஷேர்ஸை, அதாவது 2 கோடி கஸ்டமர்ஸ் அந்த ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதனோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும், விலை உயரும். அதே மாதிரி 2 கோடி பேர் 2 கோடி பேரத்தில் 2 கோடி கஸ்டமர்ஸில் ஒரு கோடி பேர் அதை செல் பண்ணிட்டாங்க. வாங்கின ஷேர்ஸ் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்கத செல் பண்ணுறாங்கன்னு வைங்க, விலை அப்படியே பாதியாக இறங்கும். ஸோ இதுதான் லாஜிக். கஸ்டமர்ஸ் நிறையா வரும்போது விலை ஏறும், கஸ்டமர்ஸ் குறையும் போது விலை குறையும். நியூட்ரலாக இருக்கும்போது நியூட்ரலே சுற்றிட்டு இருக்கும். சில ஷேர்ஸ் எல்லாம் ஏறாது, அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். இதுதான் லாஜிக். அதாவது முதலீட்டாளர்கள் எப்படி பணம் சம்பாதிக்க வேணும்னா, 100 ரூபாய்க்கு ஒரு ஷேர்ஸை நீங்கள் வாங்குறீங்க, அதை விற்கும்போது 150 ரூபா, அதாவது 50 ரூபா உங்களுக்கு கிரெடிட். இதுதான் லாஜிக்கு. 100 ரூபா ஒரு ஷேர் வச்சு நீங்கள் 100 ஷேர் வாங்குறீங்க, 10,000 ரூபா. அந்த 100 ஷேர், ஒரு ஷேருக்கு 50 ரூபா கிரெடிட் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகும்? 100 × 50 5,000 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட்டு. இதுதான் லாஜிக்கு. அந்த 5,000 ரூபா நீங்கள் வாங்கின ஷேர்ஸை வாங்கி ஷார்ட் டேர்ம்லேயே இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை ஒரு 1 இயர் 2 இயர் ஹோல்டு பண்ணி அதுக்கப்புறமும் அது ரைஸ் ஆகலாம். அது அந்த ஷேர்ஸோட டிமாண்டை பொறுத்து தான் இருக்கும். ஒவ்வொரு ஷேருக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கும். சில ஷேர்ஸ் ரொம்ப வாலட்டிலிட்டி இருக்கும், சீக்கிரமாக ஏறிடும். சில ஷேர்ஸ் லேட்டாக தான் ஏறும். சில நிறுவனங்களில் லாபத்தின் ஒரு பகுதியை ஷேர்ஸாக தன்னுடைய ஷேர் ஹோல்டருக்கு கொடுத்துருவாங்க. அதுதான் டிவிடெண்ட். டிவிடெண்ட்னு சொல்கிறது, அவங்க கிடைக்கிற நல்ல அதிகப்படியான லாபம் வந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் ஒரு சர்டன் பீஸை வந்து அந்த கஸ்டமர்ஸுக்கு கொடுப்பாங்க. அதாவது ஒரு ஷேரில் வந்து எப்போ நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும்னா, மினிமம் 5 முதல் 20 வருடங்கள் நம்ம குறைந்தது ஹோல்டு பண்ணி வச்சுருக்கணும். 20 வருஷம்னா ரொம்ப லாங்கு, நீங்கள் ஒரு 5 வருஷம் வச்சாலே போதும். அப்படி நம்ம ஷேர் ஹோல்டு பண்ணி வைக்கும்போது அதனுடைய டிவிடெண்டு, அதனுடைய எல்லா ப்ராஃபிட்டும் கிடைக்கும். சம்டைம் உங்கள் போனஸ் கொடுப்பாங்க, அதுவும் கிடைக்கும். போனஸ்னால் என்னென்னா, ஒரு ஷேர் வச்சிங்கன்னா ஒரு ஷேர் ஃப்ரீயாக கிடைக்கும். இதுதான் போனஸ். 100 ஷேர் வச்சிங்கன்னா உங்களுக்கு 100 ஷேர் அவங்க கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ 200 ஆயிரும்.
இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. பிகினர்ஸ் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. அதாவது பிகினர்ஸ் இப்போ வந்து 2026 பாஸ் அவுட் ஆயிருப்பீங்க, எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்ணி ஒரு ஜாப் கிடைச்சிருக்கும். உங்கள் சேலரி ஒரு 15,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே பேசிக் 25 above இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் 15,000 சொல்கிறேன். அதில் உங்களோட எக்ஸ்பென்ஸ் ஒரு 10,000 ரூபா போக பேலன்ஸ் ஒரு 5,000 ரூபாய் நீங்கள் சேவிங் பண்ணுங்கள். அது பேங்க் அக்கௌண்ட்டில் போடாங்க தயவு செய்து. ஷேர்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது ஒரு 5,000 ரூபாயை ஒரு 10 பிரித்து ஒரு 10 ஷேர் வாங்க மாதம், ஒரு 4 கம்பெனியில். இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு 1 year இல்லைனா 2 years ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் 100% உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து ஒரு 10% ரிட்டர்ன் கிடைக்கும். மினிமம் நான் சொல்கிறது மேக்ஸிமம் 20 வரைக்கும் கிடைக்கும். இது ஒரு நல்ல லாஜிக். சில மணி நேரம் அல்லது நாட்கள் அதிக ரிஸ்க்கும் தேவை, அனுபவமும் தேவை ட்ரேடிங் செய்வதற்கு. ட்ரேடிங்னா என்னன்னா இன்னைக்கே வாங்கி இன்னைக்கே நம்ம செல் பண்ணுறது. அதாவது இன்னைக்கே நம்ம ஒரு ஷேர்ஸை வாங்குவோம், 100 ஷேர் 50 ஷேர் வாங்கிட்டு இன்னைக்கு ஈவினிங்குள்ளே நம்ம செல் பண்ணிடுவோம். அதுதான் ட்ரேடிங். அதில் வந்து லாபம் கிடைக்காது, நஷ்டம் தான் வரும். ஹோல்டிங் இன்வெஸ்டிங்கில் தான் லாபம் கிடைக்கும். அதாவது நிப்டி அண்ட் சென்செக்ஸ். நிப்டி 50னா இந்தியாவின் முன்னணி 50 நிறுவனங்கள் அதில் இருக்கும். ஒரு 50 கம்பெனியோட மெயின் டாப் கம்பெனிஸில் அதில் இருக்கும் நிப்டி. சென்செக்ஸ் அதே போல தான் அதில் ஒரு 30 கம்பெனி அதில் இருக்கும். அதுவும் ஒரு டாப் கம்பெனிஸ் தான். ஸோ இதுதான் நிப்டி அண்டு 50 அண்டு சென்செக்ஸ்னு சொல்கிறோம். பிகினர்ஸ் இருக்கவங்க முக்கியமாக செய்யக்கூடாத தவறுகள் என்னென்னு நான் சொல்கிறேன். உங்கள் நண்பர்கள் இல்லைன்னா யாராவது புரோக்கர்ஸ் சொல்லுவாங்க, இந்த ஷேர்ஸை நீங்கள் வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. உடனே நீங்கள் எல்லா பைசாயும் கொண்டு இங்கே இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க. அது மிக மிக ராங். அப்படி செய்யக்கூடாது. அப்புறம் யூடியூப் டிப்ஸை பார்த்துட்டு ஏதாவது ஷேர்ஸ் வாங்குவீங்க, இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. கடன் வாங்கி முதலீடு பண்ணுவது, ஷேர்ஸை வாங்கிட்டு அப்புறம் ஐயோ இது இது டிகிரிஸ் ஆகிட்டு இருக்கு, அதை நம்ம செல் பண்ணணும்னுட்டு செல் பண்ணிடுவீங்க. இப்போ இன்னைக்கு நீங்கள் செல் பண்ணுவீங்க, அடுத்த நாளைக்கு அது ஏறிடும். ஐயோ நம்ம செல் பண்ணிட்டோமேன்னு ஒரு பேனிக் ஆவீங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது. ஒரு ஷேர்ஸ் வாங்கினா மினிமம் 6 month ஹோல்டு பண்ணுங்க, உங்களுக்கு 90% ப்ராஃபிட் கிடைக்கும். அதே போல ஆரம்ப நிலைக்கான முதலீடு திட்டம் என்னன்னா, நீங்க ஒரு ஷேர்ஸ் நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி உங்க கையில ஒரு ஃபண்ட் ரெடியா இருக்கணும். உங்களுக்கு உங்களோட எமர்ஜென்சி ஃபேமிலி ரன் பண்றதுக்கு உங்களுடைய எமர்ஜென்சி மணி எல்லாமே ரெடியா ஒரு ஃபண்ட் நீங்க வச்சுக்கோங்க பர்சனலா. அது போக எக்ஸஸ் மணியை தான் நீங்க ஷேர்ஸ்ல கொண்டு வரணும். நீங்க ஒரு 20,000 சம்பாதிக்கீங்க, 20,000 கொண்டு போட்டீங்கன்னா ஏதாவது அந்த 20,000 ரூபாய் மணி லாக் ஆயிரும். லாக் மீன்ஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, லாஸ் ஆகலை, பட் ஆனால் அது அந்த டைம்ல ஷேர்ஸ் இறங்கிடுச்சு. அப்போ அது எப்போ அந்த ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ, ப்ராஃபிட்ல இருக்கோ, அப்போ தான் நீங்கள் செல் பண்ண முடியும். ஸோ அதனால உங்களுக்கு எப்போவுமே எமர்ஜென்சி ஃபண்டு கையில் இருக்கணும். இந்த 20,000 நம்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் எப்போனாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ப்ராஃபிட் எப்போ கிடைக்குதோ அப்போ நான் எடுக்க முடியும். ஸோ அதை நீங்கள் பொறுமையாக பார்த்துக்கணும். மாதந்தோறும் எஸ்ஐபி மெத்தடில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல ப்ராஃபிட். நான் சொன்ன மாதிரி 5,000 5,000 எவ்ரி மந்த் இன்வெஸ்ட் பண்ணி வாருங்க. ஸோ இது வரைக்கும் நான் கொடுத்த டிப்ஸு பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்னா என்னது, எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி நம்ம ஈஸியாக பணம் சம்பாதிப்பது, எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இது எல்லாரும் நினைக்கிறது பணக்காரங்க மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இல்லை, சாதாரண ஒரு கூலி வேலைக்கு போகிறவங்க, கொத்தனார் வேலைக்கு போகிறவங்க, மர வேலை செய்கிறவங்க, கிடைக்கிற காசில் நீங்கள் 50 ரூபாய்க்கும் ஷேர் இருக்குது, 5,000 ரூபாய்க்கும் ஷேர் இருக்குது, 50,000 ரூபாய்க்கும் ஷேர் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுமோ அதை நீங்கள் வாங்கலாம். மாணவர்கள் இதை செய்யலாம், தாராளமாக செய்யலாம். பெண்கள் செய்யலாம். வீட்டில் இருந்து பார்ட் டைம் ஜாப் பார்ப்பீங்க, கிடைக்கிற வருமானத்தை அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. செக் பண்ணி பாருங்க. நீங்கள் ஒரு கொஞ்ச நாள் நீங்கள் அதை செக் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைச்சிடும். யார் வேணாலும் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பங்குச்சந்தையில் பணம் சம்பாதிப்பது ஒரு வேகத்தில் அது செய்யக்கூடாது. பொறுமையாக இருந்தால் செய்யணும். பொறுமை தான் தேவை. பங்குச்சந்தையில் பொறுமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இன்னைக்கு போட்டுட்டு நாளைக்கே எங்களுக்கு 1 லட்சம் வேணும்னு சொன்னால் அது கண்டிப்பாக கிடைக்காது. நீங்கள் அப்படிலாம் நினைக்கிறவங்க பங்குச்சந்தை பக்கம் போகாதுங்க. ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு 100% ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம